உங்களுக்கு வயசு 59. அடுத்த மாசம் நீங்க ரிட்டையர் ஆக போறீங்க. உங்களுடைய அக்கௌண்ட்ல பிஎஃப்ல ஏகப்பட்ட காசு குவிஞ்சிருக்கு. இந்த நேரத்துல ஹெச்ஆர் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட் தராங்க. இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டைஸ் நாங்க கொடுப்போம். இந்த டைஸை நீங்க உருட்டி விடும்போது ஒரு நம்பர் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ 5 சொல்றேன்னு வச்சுக்கலாம். நான் டைஸ் போடுறேன். ஒருவேளை நான் சொல்ற அதே 5 விழுந்துருச்சு அப்படின்னா, என்னுடைய பிஎஃப் பணம் இப்போ ஒரு 10 லட்சம் அப்படின்னா இன்ட்டு 5 பண்ணி 50 லட்சமா எனக்கு தருவாங்க. ஆனா நான் சொன்ன நம்பர் தவிர வேற ஏதாவது ஒரு நம்பர் வந்துருச்சு, இப்போ 6 வந்துருச்சு அப்படின்னா என்னுடைய பிஎஃப் மொத்தமா எனக்கு கொடுக்கவே மாட்டாங்க. ₹1 கூட வராது. இந்த கேமை நீங்க சூஸ் பண்றதும் சூஸ் பண்ணாததும் உங்க இஷ்டம் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க இந்த கேமை விளையாடுவீங்களா? மோஸ்ட் கேசஸ்ல நம்ம யாருமே விளையாட மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய பிஎஃப் பணத்தை நம்மளுடைய லாஸ்ட் ஹோப்பாவே வச்சிருப்பாங்க நிறைய பேர். இந்த நேரத்துல நான் இதை வச்சு விளையாடுதானா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. பட் இதே நேரத்துல அந்த 59 வயசு ஆளோட பையன் ஆப்போசிட் சைட் ஆஃப் த ஆஃபீஸ்ல இருக்காருன்னு வச்சுப்போம். அவரு ஃப்ரெஷரா அந்த ஆஃபீஸ்ல ஜாயின் பண்றாரு. அவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அதே ஹெச்ஆர் போயிட்டு, தம்பி இந்த டைஸை நீ உருட்டி விடு, விடும்போது நீ ஒரு நம்பரை சொல்லு. இப்போ நான் 5 சொல்றேன் அப்படின்னா உன்னுடைய பேக்கேஜ் எவ்வளவோ, இப்போ எனக்கு 5 lakhs பேக்கேஜ்னு வச்சுப்போம். இன்ட்டு 5 பண்ணி நீ சொன்ன அதே நம்பர் வந்துருச்சுன்னா 25 lakhs உன்னோட பேக்கேஜா மாத்திடுவோம். ஒருவேளை நீ சொன்ன நம்பர் விடாம வேற ஒரு நம்பர் விழுந்துருச்சு அப்படின்னா, 5க்கு பதிலா 6 விழுந்துருச்சு அப்படின்னா, அந்த 6 மாசம் 6 இல்ல, ஸோ 6 மாசத்துக்கு நீ கம்பெனில ஃப்ரீயா வேலை பார்க்கணும். அதுக்கப்புறமா உன்னை கம்பெனி விட்டு ஃபயர் பண்ணிடுவோம், நடுவில் வெளில போக முடியாது. இதுதான் டீல். இந்த நேரத்துல இந்த டீல் எடுப்போமான்னு பார்த்தோம்னா 50-50 சில பேர் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு டைம் இருக்கு. 6 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு ஃப்ரெஷருக்கு மேட்டர் அதிகமா இருக்குமே தவிர அந்த நேரத்தில் அவர் கூட காசு இல்லை. ஆனா கிடைச்சதுன்னா 25 லட்சம் பேக்கேஜ். ஸோ அதனால நிறைய பேர் இந்த சான்சஸ் எடுப்பாங்க. போச்சு அப்படின்னாலும் ஒரு 6 மாசம் ஒர்க் பண்ணிட்டு வேற வேலை தெரிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அந்த பையனுக்கு டைம் இருக்கு, லாங் டேர்முக்கு. அந்த இடத்துல அவருக்கு டைம் இல்லை. 2 பேருடைய ரிஸ்க்குமே வேற. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ரெண்டுமே ஈக்குவலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. ஒருத்தருக்கு அது ப்ராப்ளம், இன்னொருத்தருக்கு அது லாபம். இந்த கதையை நான் உங்களுக்கு இப்போ ஏன் சொன்னேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இன்வெஸ்டிங் உலகத்துல இருக்கக்கூடிய காமன் மித் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைவர்சிபிகேஷன் அப்படிங்கிற வார்த்தை தான். ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி இந்த டைவர்சிபிகேஷன் வேறுபடும். அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவன் டைவர்சிபிகேஷன் பண்ணலாம். அவன் வெயிட் பண்ணான்னா அந்த 6 ஸ்டாக்குமே ப்ராஃபிட் தர சான்சஸ் இருக்கு. ஒருவேளை அந்த ஸ்டாக்ஸ் ப்ராஃபிட்டே தரலனாலும் பாக்கி 4 ஸ்டாக் அவுட் பர்ஃபார்ம் பண்ணி லாஸ்ட்டை விட அதிகமான ப்ராஃபிட் தரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அகெயின் அவனுக்கு டைம் இருக்கு. ஆனா அதே அந்த அப்பா கிட்ட பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. டைம் இல்லாத காரணத்தினால அவர் எவ்வளவு தூரம் சேஃபா இருக்க முடியுமோ அதுதான் அவருடைய கேமுக்கு பெஸ்டா இருக்கும். ஸோ இவர் இந்த நேரத்தில் டைவர்சிபிகேஷன் பண்ணாம அவருக்கு தெரிஞ்ச 4 கம்பெனில போட்டு வைக்கிறது, இன்ஃபேக்ட் ஷேர் மார்க்கெட் பக்கமே வராம பாண்ட்ஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்றது அவருக்கு பெட்டர் முடிவா இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் டைவர்சிஃபை பண்ணாதன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு ஓவர் டைவர்சிஃபிகேஷன் ட்ராப்ல போய் மாட்டிக்காதீங்கன்னு தான் சொல்ல வரேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு 300 ஸ்டாக் வச்சிருக்கேன், எனக்கு இன்னொரு 4 ஸ்டாக் சொல்லுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 300 ஸ்டாக் வச்சிருக்கிற போர்ட்ஃபோலியோவில் எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நான் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபைனான்ஸ் நியூஸ், வி வேல்யூ யுவர் டைம். சிம்பிளா இந்த டைவர்சிஃபிகேஷனோட கான்செப்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான வெரைட்டி ஆஃப் அசட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுடைய ரிஸ்க் கம்மியாகுது, சான்சஸ் ஆஃப் லாசஸ் கம்மியாகுதுங்கிறது தான். ஆனா இதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம யாருமே பார்க்கறது இல்லை. இதனால சான்சஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் குறையுது, நம்மளுடைய ஆக்சுவல் ரிட்டர்ன் பர்சன்டேஜுமே கம்மியாகுது. அதாவது ஒருத்தரோட போர்ட்ஃபோலியோல இருக்கிற 50வது இல்ல 60வது ஸ்டாக்கு அவரோட போர்ட்ஃபோலியோல ரிஸ்க் கம்மிப்படுத்துறது 10% அப்படின்னா அவருடைய ப்ராஃபிட்டை குறைக்கிறது 90% சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனாலதான் சில ரிசர்ச் பேப்பர்ஸ் ஓவர் டைவர்சிஃபிகேஷன் பண்ணவங்களை விட கம்மியான டைவர்சிஃபிகேஷன்ல பண்ணவங்க லாஸே பண்ணியிருந்தாலும் ஆக்சுவலா லாங் டேர்ம்ல ப்ராஃபிட் அடைகிறாங்கன்னு சொல்லியிருக்கு. பட் இதை பத்தின ரிசர்ச் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பெருசா யூடியூப்ல பேசப்படாத டாபிக்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவுக்குள்ள அதிகமான ஸ்டாக்ஸ் வாங்குறீங்களோ அவ்வளவு அதிகமாக நீங்க brokerage பே பண்ண போறீங்க. ஏன்னா ஒரு ஸ்டாக்கை வித்தாலும் நம்ம லாங் டேர்ம்ல தான் இன்வெஸ்ட் பண்றோங்கிறப்ப brokerage கிடையாது, நம்ம டிபி சார்ஜஸ் தான் தரோம் அப்படின்னாலும் ஒரு ஸ்டாக்கை வித்தாலும் 100 ஸ்டாக்கை வித்தாலும் ₹20 தான். ஆனா வேற ஸ்டாக்கை வைக்கும்போது அதுக்கு நீங்க அதிகமான சார்ஜஸ் பே பண்றதுக்கு ஆப்வியஸ்லி தள்ளப்படுவீங்க. அடுத்தது மானிட்டர் பண்றது. நம்ம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம அந்த பிசினஸை கண்டினியூஸா ட்ராக் பண்ணிட்டு இருக்கணும். அந்த பிசினஸ் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம அந்த பிசினஸ்ல இருந்து வெளியே வர்றது தான் பெட்டரான மூவா இருக்கும். 50 கம்பெனிஸ்க்கு மேல போகும்போது நீங்க 50க்கும் மேற்பட்ட பிசினஸ் நடத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு ரேட்டுக்கு பெரிய பிசினஸ்மேன் கூட 50க்கு மேல பிசினஸ் தொடர்ந்து ட்ராக் பண்றது இல்லைங்கிறப்ப நம்ம எல்லாம் ஏமாத்திரம்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்டாக்ஸை விட மோசம் மியூச்சுவல் ஃபண்டு. எனக்கே நிறைய பேர் தெரியும், ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டு, ஒரு ப்ளூ சிப் ஃபண்டு, ஒரு பிரைவேட் ஃபண்ட், இந்த ஆக்சிஸ் பேங்க் ஃபண்டு, கனடா ரொபோகோ ஃபண்ட், இந்த மாதிரியான ஃபண்டு. இதை தவிர பாசிவா ஒரு நிஃப்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு 4 ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இது 4மே ஒரே வேலை தான் செய்யுது. லார்ஜ் கேப்ல இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ்ல ஒரு 40 கம்பெனிஸ் 4மே வாங்கிடுது. மற்ற லாஸ்ட் ஒரு 5லேருந்து 10 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்டா வாங்குது. இதுக்காக நீங்க 4 பேர்கிட்ட brokerage அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சார்ஜஸ் கட்டிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு விஷயத்தை கிளியரா புரிஞ்சுக்கோங்க, மியூச்சுவல் ஃபண்டே டைவர்சிஃபிகேஷன் தான். ஒரு ஸ்டாக்கை வாங்கல, மியூச்சுவல் ஃபண்ட்னாலே ஒரு 10 ஸ்டாக் தான் வாங்கலாம். நீங்க 10 மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ என்ன கேட்டா, ஒரு லார்ஜ் கேப், ஒரு மிட் கேப், ஒரு ஸ்மால் கேப் வாங்குறீங்க அப்படின்னா மேபி ஒரு ஃபிளெக்சி கேப் இதோட நிறுத்திக்கணுமே தவிர 4-5க்கு மேல நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறீங்க அப்படின்னா 100க்கு மேற்பட்ட கம்பெனிஸை நீங்க ட்ராக் பண்றதுக்கு சமம் தான் அது. பை த வே, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி பேசிட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட் ரீசெண்டா செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரா
மாறினாரு. உங்களுக்கு ஒரு வேலை செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸ் தேவைப்படுது இந்த வெல்த் மேனேஜ்மெண்ட்ல அப்படின்னா நீங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அடுத்தது டாக்ஸ் மேனேஜ்மெண்ட். ஏகப்பட்ட கம்பெனிஸ் உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிவிடெண்ட்ஸ் வரும். அண்ட் இந்த டாக்ஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நீங்க பண்றது அதுவுமே ஒரு ப்ராப்ளமா இருக்கும். உங்களுடைய சிஏ கிட்டே நீங்க போனாலும் அவங்க 10 டிவிடெண்ட் உட்காந்து கால்குலேட் பண்ணணுங்கிறப்ப அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் தான் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா உங்களுடைய கோட்டுக்கு ஏற்ற மாதிரியே சொல்லணும்னா, எஸ், டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்டுங்கிறது கரெக்ட் தான். அதுக்காக ஒரு கோழி பண்ணியே வாங்கி வச்சுட்டு நான் எல்லா முட்டையும் வச்சுக்கிறேன்னு சொல்லாதீங்க. இந்தியாவில் இருக்கிற 6000 ஸ்டாக்ஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் டைவர்சிஃபிகேஷன் கிடையாது. ஒரு 30லேருந்து 50 ஸ்டாக்ல வாங்கிட்டு அதை நீங்க கண்டினியூஸா மேனேஜ் பண்றது தான் ஆக்சுவல் டைவர்சிஃபிகேஷன். ஸோ நான் யூஸ்வலா என்னோட போர்ட்ஃபோலியோல 30 to 40 ஸ்டாக்ஸ் தான் வச்சிருப்பேன். ஆனா இன்னைக்கு டேட்ல என் போர்ட்ஃபோலியோல 40 ஸ்டாக்ஸ்க்கு மேலேயே இருக்கு. அப்ப நான் எப்படி அதை ஓவர் டைவர்சிஃபிகேஷன் ஆகாம தடுக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. எந்த கம்பெனிலலாம் நான் 100% மேலே ப்ராஃபிட் பெற்றணும், சில கம்பெனிஸ்லாம் 200-300% தான் நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய போட்ட கேபிட்டல மொத்தமாக வெளில எடுத்துருவேன். 100% வந்தோடனே அதுக்கு மேலே அந்த கம்பெனியை நான் ட்ராக் பண்ணுறதை மொத்தமாக நிறுத்திடுவேன். ஏன்னா நான் போட்ட பண்ணால் வந்துருச்சு. இதுக்கு மேலே அந்த கம்பெனி வளர்ந்தாலும் வளரலாலும் அது என்னோட ப்ராஃபிட்ஸ் மட்டும் தான் வளர்ந்துட்டு இருக்குங்கிறப்ப எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஸோ அந்த கம்பெனியை நான் ட்ராக் பண்ணுறதை நிறுத்திட்டேன் அப்படின்னா பாக்கி இருக்கிற புது கம்பெனிஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை இருக்கிறதுலேருந்து புது ஸ்டாக்ஸுக்கு மாற்றிடுங்கிறப்ப என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை இருக்கிற ஸ்டாக்ஸ்லேருந்து புது ஸ்டாக்ஸ்க்கு மாற்றிடுங்கிறப்ப என்னுடைய வெல்த் பில்ட் பண்ணுறது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி பண்ற ஆளா இருந்தீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 30 to 40 ஸ்டாக்ஸ்ல நிற்கிறது தப்பு கிடையாது. நீங்களும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இதை நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்க இஷ்டத்துக்கு நீங்க 30 to 40 ஸ்டாக்ஸ்லயே மேனேஜ் பண்றது பெட்டரா இருக்கும். ஓவர் டைவர்சிஃபிகேஷன் பண்றதுல இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குங்கிறது தான் நான் சொல்ல வரேன் தவிர டைவர்சிஃபை பண்ணாதீங்க ஒரே ஸ்டாக்ல போடுங்கன்னு நான் சொல்ல வரல. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. டைவர்சிஃபிகேஷன் ஸ்டாக்ஸ்ல மட்டும் இல்லை, அசட்ஸ்லையுமே நம்ம பண்ணணும். கோல்டில் தனியாக, சில்வரில் தனியாக, அந்த மாதிரி ஏகப்பட்ட அசட்ஸ் பண்ணணும். ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின மொத்த டீட்டெயில்ஸ் இந்த வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. அதை நான் உங்களுக்கு பண்ணுறேன். விக்னேஷ்.